நம்ம எல்லா தெலுங்கு மசாலா படங்களையும் பார்க்கக்கூடிய ரொம்ப சாதாரணமான அதர பழசான கிளீஷேடான ஒரு இன்ட்ரோ சீன் தான் அது. படம் பார்க்க ஆரம்பிச்சு பரவாயில்லையே, கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. நமக்கு இந்த 20-30 நிமிஷம் வந்து ரொம்பவே இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, பிரபாஸ் வந்து நீங்க பெரிய ஹீரோ ஆக்கிட்டீங்க, பெரிய இன்ட்ரோ ஃபைட் எல்லாம் வச்சு தான் படத்துக்குள்ள போவீங்க அப்படிங்கறனால இதை கூட சகிச்சுக்கிட்டு கடந்துடலாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய காட்சிகள் அதை விட இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. மாதவா வெல்கம் டு தி விசில். கல்கி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கல்கி 2898 AD இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்திய அளவுல வந்து அதிக பட்ஜெட்ல அதிக பொருட்செலவுல எடுக்கப்பட்ட ஒரு படம் இது அப்படிங்கிறதுனால, அதை தாண்டி அமிதாப் பச்சன், கமல்ஹாசன் போன்ற பெரிய நடிகர்கள் வந்து இந்த படத்துக்குள்ள இருக்காங்க அப்படிங்கறனால இந்திய அளவுல இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மோரோவர் இந்த படம் வந்து ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி, அதாவது 2800களில் கதைக்களம் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ட்ரைலர்ல நம்ம விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ ஓவராலா இந்த படம் வந்து ஒரு ஸ்டார் வார்ஸ் மாதிரி, மார்வல் மாதிரி ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குமா, அல்லது ஒரு யூஷுவல் தெலுங்கு மசாலா படங்கள் இருக்கக்கூடிய ஃபிளேவர்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மிக்ஸ்டான எதிர்பார்ப்போட தான் இந்த படத்துக்கு நம்ம போனோம். அந்த வகையில இந்த கல்கி படம் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இந்த தடவை ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன். படம் ஆரம்பிக்கும் போது மகாபாரதத்தோட ஒரு போர் காட்சி ஒன்று நடக்குது. அதுல வந்து கிருஷ்ணருக்கும் அஸ்வத்தமனுக்கும் சண்டை நடக்குது. அதுல தோத்து போன அஸ்வத்தமன் வந்து கிருஷ்ணர் கிட்ட நீங்க என்ன கொன்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர் வந்து இல்ல, நான் உனக்கு கொல்ல மாட்டேன், அது உனக்கு தண்டனை கிடையாது, பலாயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் கலியுகம் வரும், அப்போ வந்து நான் திரும்பவும் மறுபிறவி எடுக்க வேண்டியிருக்கும், அப்போ என்ன குழந்தையா பெத்தெடுக்க வேண்டிய ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து நீ பாதுகாப்பா இருக்கணும், அதுதான் நீ செய்ய வேண்டிய பரிகாரம் அல்லது தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா பலாயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் காசி நகரத்தை காட்டுறாங்க. காசி தான் அந்த உலகத்தோட கடைசி நகரம் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற எல்லா நகரங்களுமே அழிஞ்சிருச்சு, இயற்கை வளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு. காசிமே ரொம்ப ட்ரையா தான் இருக்கு, எந்த வளமுமே இல்ல, கடவுள் நம்பிக்கை கிடையாது, கடவுள் யாரும் வழிபடுறது கிடையாது, எந்த வளமுமே இல்லாத அந்த காசி நகரத்துல அந்த உலகத்தோட மொத்த வளத்தையும் மொத்த இயற்கை வளத்தையும் சுருட்டி தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு சுப்ரீம் எஸ்கின். காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்குள்ள தான் இந்த மொத்த வளமும் இருக்குது. அது வந்து சுப்ரீம் எஸ்கினோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அதுக்கு வெளியில இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப வறட்சியில இருக்காங்க, தண்ணியே பார்த்ததுலங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள போயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. சுப்ரீம் எஸ்கின் அப்படிங்கிறது நம்ம கமல் சார் பண்ணிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அவர் தான் இந்த மொத்த வளங்களையுமே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. எத்தனை யுகமானாலும் எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் மனுஷன் மாற தெரியாது. அவருக்கு ஒரு கர்ப்பிணி பெண்ணோட உடம்புல இருந்து ஒரு சீரம் ஒன்று வேணும், அதுதான் ஒரு பெரிய பவரை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பெண்களை வந்து கர்ப்பிணியாக்கி அவங்கள்ட்ட இருந்து அந்த சீரம் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு தேவையான அந்த சீரம் வந்து எந்த கர்ப்பிணி பெண்கிட்ட இருந்துமே அவருக்கு இன்னும் கிடைக்கல. இப்படியான சூழல்ல நிறைய அன்எக்ஸ்பெக்டடான இன்சிடென்ட்ஸ் நடக்குது. மகாபாரத போர்ல சொன்ன மாதிரி கிருஷ்ணர் மறு அவதாரம் எடுத்தாரா, யாரோட வயிற்றுல அந்த கரு உருவாகுது, அந்த கருவையும் கர்ப்பிணி பெண்ணையும் காப்பாத்துறதுக்காக அஸ்வத்தமன் வந்தாரா, யாருக்கிட்ட இருந்து அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டி இருக்கு, இப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. ஆக்சுவலாக இந்த படத்தோட அந்த பேசிக் பிளாட் வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. மகாபாரத போரில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல ஒரு விஷயத்தை செட் பண்ணி இந்த மாதிரி படத்தோட ஆரம்ப காட்சிகள் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக காம்ப்ளெக்ஸ்னு ஒரு இடம் இருக்குது, பூமியோட மொத்த வளங்களும் அந்த இடத்துக்குள்ள தான் இருக்குது. அது வந்து கமல் சார் பண்ணியிருக்கிற சுப்ரீம் எஸ்கின் அப்படிங்கிற கேரக்டரோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது. இவ்வளவு வளமும் பவரும் இருந்தாலும் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பவர் தேவைப்படுது. அந்த பவர் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணிக்கிட்ட இருந்து தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சுப்ரீம்க்கு எதிராக போராட்டம் பண்ணக்கூடிய ரிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பினர் இருக்காங்க. அவங்க வந்து ஷம்பாலா அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்காங்க. பசுபதி, சோபனா அவங்கலாம் வரக்கூடிய அந்த கேங் தான் அது. அவங்க வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடியை தேடிட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த மாற்றத்தை உருவாக்குவாங்க, அவங்களுக்கு தேவையான மீட்சி அவங்க தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரெக்னன்ட் லேடியை தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஹீரோ பிரபாஸ் சாதாரண ஒரு நாடோடி குஜிங்கிற தன்னோட காரை வச்சுக்கிட்டு நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காரு. காசு கொடுத்தா யாரை வேணா அடிப்பேன், என்ன வேலை வேணா செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூஷுவலான ஹீரோ தான். அவருக்கு எப்படியாச்சும் காசு நிறைய சேர்த்து அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள போயிடணும், அங்க போயிட்டு அங்க இருக்க வளங்கள் எல்லாம் அனுபவிக்கணும், இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க கூடாது அப்படிங்கறத ஒரே ஆசை. இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கும் ஒரு நோக்கம், அவங்களுக்குள்ள இருக்க கான்ஃபிளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிக் பிளாட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஆனா அந்த கோர் கதையில கான்சென்ட்ரேட் பண்ணாம தேவையில்லாம தெலுங்கு மசாலாவை நிறைய தூவி இந்த படத்தை வந்து ரொம்பவே கெடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர நிறைய காட்சிகளுக்கும் கதைக்கும் எந்த சம்பந்தமே இல்ல. குறிப்பா முதல் 20 நிமிஷம் வரைக்குமே ஹீரோ என்ட்ரியே இல்ல, பிரபாஸே காட்டல, கதையை நோக்கி தான் படம் போயிட்டு இருந்துச்சு. என்னடா ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா இது ஹீரோவே காட்டாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல கதையை ஃபோக்கஸ் பண்ணி போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹீரோ என்ட்ரி வந்துச்சு. ஹீரோ என்ட்ரி மட்டுமே ஒரு அரை மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன், குறைஞ்சது 20 to 30 நிமிஷம் இருக்கும். ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு இன்ட்ரோ சீன் அது. நம்ம எல்லா தெலுங்கு மசாலா படங்களையும் பார்க்கக்கூடிய ரொம்ப சாதாரணமான அதர பழசான கிளீஷேடான ஒரு இன்ட்ரோ சீன் தான் அது. பிரபாஸ் வராரு, வந்துட்டு ஒரு 10-15 பேர் அடிச்சு போட்டுட்டு ஒரு பையனை கூட்டிட்டு போகணும், இதுதான் சீனு. இந்த சீனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சு விட்டுருக்கலாம் அந்த சண்டையை போட்டு. ஆனா அதுக்கு பதிலாக அவர் பண்ணக்கூடிய சேட்டைகள்லாம் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா தான் இருந்துச்சு. சண்டை போட மூடல, தூக்கம் வருது, தூங்குறேன்னு சொல்லிட்டு தரையில படுத்து தூங்குறது, அதுக்கப்புறம் தேவையில்லாம காமெடி பண்றது, தேவையில்லாம பஞ்ச் டயலாக் பேசுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாவே அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகல. படம் பார்க்க ஆரம்பிச்சு பரவாயில்லையே, கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. நமக்கு இந்த 20-30 நிமிஷம் வந்து ரொம்பவே இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. அதுவும் பிரபாஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே புதுசு அடியெல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வந்துட்டு
இருக்காங்க. வர எல்லாருமே ஒருத்தரே அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காரு. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து பிரபாஸ் ஒரு விஷயம் சொல்றாரு, எங்க இருந்துடா வர்றீங்க, முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ரியாக்ஷனும் அதுவா தான் இருந்துச்சு. சரி ஓகே, பிரபாஸ் வந்து நீங்க பெரிய ஹீரோ ஆக்கிட்டீங்க, பெரிய இன்ட்ரோ ஃபைட் எல்லாம் வச்சு தான் படத்துக்குள்ள போவீங்க அப்படிங்கறனால இதை கூட சகிச்சுக்கிட்டு கடந்துடலாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய காட்சிகள் அதை விட இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அவர் தன்னோட இடத்துக்கு போறாரு. அங்க வந்து அவர்கிட்ட ஏற்கனவே கடன் கொடுத்தவங்க வந்து ஏன் காசு திருப்பி தராம இருக்கேன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து எனக்கு நீ வாடகை கொடுக்காம இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தெலுங்கு காமெடி ஆக்டர் பிரமானந்தன் அவர் தான் பண்ணியிருக்காரு. என்னடா அது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் என்ட்ரி ஆகுது. அவங்க நீ என்கிட்ட வாங்கின காசை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவர் அவங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ஃப்ளர்ட் பண்றாரு, ரொமான்ஸ் பண்றாரு. நமக்கு சுத்தமா புரியவே இல்லை, என்னடா இது பெருசா எப்பிக்கா ஒரு படம் எடுத்திருக்கோம், மார்வல் மாதிரி பெரிய படம் எடுத்திருக்கோம், ஒரு ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரியான கதையெல்லாம் சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த செட்டப் மட்டும் தான் அப்படி இருக்கே தவிர்த்து அங்க நடக்கிற கேரக்டர்ஸோ அங்க நடக்கிற சீன்ஸஸோ ரொம்பவே யூஸ்வலா ஒரு தெலுங்கு மசாலா படத்துல பார்க்கக்கூடிய காட்சிகள் தான் இருந்துச்சு. அந்த ஹீரோயின் கூட இந்த ஃப்ளர்ட் பண்ற, ரொமான்ஸ் பண்ற அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதுவே ஒரு யூஸ்வல் தெலுங்கு மசாலா படம் மாதிரி தான் நேரம் இடத்துல ஒரு பாட்டை போட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தா உடனே அந்த இடத்துல பாட்டை போட்டாங்க. என்னடா இந்த இடத்துல இருக்கிற பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சம்பந்தமே இல்லாத பாட்டு. அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இடத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு உள்ள டூயட் ஆடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரபாஸ் என்ட்ரியில ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கிட்ட கதையே நகர்ல, கதைக்கு சம்பந்தமே இல்லாத காட்சிகளா தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் அப்பப்ப பிரபாஸ் வேற நான் எப்படியாச்சும் காம்ப்ளெக்ஸ்குள்ள போயிருவேன், காம்ப்ளெக்ஸ்ல போய் நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. திரும்ப திரும்ப காசு சேர்க்க போறேன், காம்ப்ளெக்ஸ் போறேன் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. காம்ப்ளெக்ஸ்குள்ள போயிடுவோம். அப்படிதான் ஒரு சீன்ல பிரபாஸ் வந்து பிரம்மானந்தா கிட்ட சொல்றாரு, நான் காம்ப்ளெக்ஸ்குள்ள போனா நான் என்னெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு. அதுக்கு பிரம்மானந்தா சொல்றாரு, என்னமோ பண்ணி செத்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கும் அதே ரியாக்ஷன் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கதைக்கு சம்பந்தமே இல்லாத, சுவாரஸ்யமே இல்லாத, இரிட்டேட்டிங்கான காட்சிகள்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் இன்டர்வல் கிட்ட படம் ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்டர்வல்ல பிரபாஸும் அமிதாப் பச்சனும் மீட் பண்ற அந்த சீக்வன்ஸும் சரி, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஃபைட்டும் சரி ஓரளவுக்கு எங்கேஜிங்கா தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த மாதிரி மரணடி வாங்கிட்டு செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி போய் உட்காந்தோம்னா ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கதைக்கு வெளியில நிறைய விஷயங்கள் போகல அப்படிங்கறனால கதையில ஃபோக்கஸ் பண்ணி இருந்ததுனால நமக்கு ஓரளவுக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சு. யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலே செகண்ட் ஹாஃப் சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சா, அல்லது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளவு அடி வாங்கிட்டனால இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற ஃபீல் கொடுத்துருச்சா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாங்கின அடினால தான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா தோணுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அமிதாப் பச்சனோட கேரக்டரும் சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்பவே அட்டகாசமா வந்துருந்துச்சு. அஸ்வத்மன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்ல அந்த மகாபாரத போர்ல வராரு, அவரோட எங்கர் வெர்ஷன் தான் வராங்க, அவர் பண்ணல. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இன்டர்வல் கிட்ட தான் வராரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. கதை வந்து ஃபியூச்சர்ல நடந்துகிட்டு இருக்குது. இன்னைய காலகட்டத்தில இருந்து ஒரு 800 வருஷங்களுக்கு அப்புறம் தான் கதை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவர் பல ஆயிரம் வருஷங்கள் முன்னாடில இருந்து ஃபியூச்சருக்கு வந்திருக்கிறாரு. இந்த சென்ஸ் அவர் ஒரே இடத்துல தான் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்துக்காக அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ ஒரு புராண காலத்து நாயகன் அப்படின்னு தான் நம்ம அவரை பார்க்கணும். அப்படிங்கிறப்போ அந்த கேரக்டருக்கு அவர் கொடுத்திருக்க ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்பவே எக்ஸலண்டா இருந்துச்சு. நான் காப்பாற்றுவேன். அவரோட ஹைட்டும் சரி, அந்த ஆஜானுபாகுவான உடல் அமைப்பும் சரி, ஜடா முடி மீச தாடின்னு சொல்லிட்டு அவரோட அப்பியரன்ஸே மிரட்டலா இருந்துச்சு. மோரோவர் அவருக்கு சாவே கிடையாது, யாராலையும் அவர் எதுவும் பண்ண முடியாது, அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்பவே ஜஸ்டிஃபைடா இருந்துச்சு. அதுபோக கேரக்டராவே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இந்த படத்துல அவருக்கு தான் நிறைய மாஸ் மொமெண்ட்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா கல்கி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோவே அமிதாப் பச்சன் அவர்கள் தான். அடுத்ததா தீபிகா படுகோனே, அவங்களோட கேரக்டருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு கர்ப்பிணி பெண்ணா இருக்காங்க, ஆனா அவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எந்த டெஸ்ட்லயுமே ப்ரூவ் பண்ண முடியல. சோ யாருக்கும் தெரியாம தன்னோட கர்ப்பத்தை மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் படம் முழுக்க முழுக்க அவங்கள சுத்தி தான் நகருது. நம்ம சந்ததிக்காக அவங்களோட கருவில் இருக்கிற சீரம் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஒருத்தர், அவங்க கடத்திட்டு போறது காத்திருக்கிற ஒரு குரூப், அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர்னு சொல்லிட்டு கதை முழுக்க முழுக்க வந்து அவங்கள சுத்தி தான் நகருது. அந்த வகையில ரொம்பவே முக்கியமான கேரக்டர், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கமல் சார் பண்ணியிருந்த சுப்ரீம் யஷ்கின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் படத்தோட மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கல்கி வேர்ல்டுக்குள்ளே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். பட் அவருக்கான சீன்ஸஸ் ரொம்பவே கம்மி தான். வெறும் 2-3 சீன் தான் வராரு. மோரோவர் அவரோட கேரக்டருமே கொஞ்சம் ஒரு மாதிரி அக்லியா தான் காட்டியிருக்காங்க. அப்படிங்கிறனால கமல் சார் ஃபேன்ஸ் வந்து ஆசையா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளால அதை சொல்ல முடியாது. பட் ஒரு விஷயம் கேரண்டியா சொல்லலாம், கிளைமேக்ஸ்ல அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த கெட்டப் இருக்குல்ல, அதுல இருந்து நம்ம ஆளவந்த நந்து மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அந்த சீன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மோரோவர் இந்த படத்துல கமல் சார் கேங்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் மெயின் வில்லனா இந்த படத்துல இருந்தாரு. சோ அவர் இறந்துட்டாரு கிளைமேக்ஸ்ல. அப்படிங்கறனால அடுத்த பார்ட்ல கமல் சார் தான் முழுக்க முழுக்க வில்லனா இருப்பாரு. அந்த ஒரு விஷயம் ஒரு சின்ன கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிருக்கு. அதை தாண்டி பசுபதி அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான். பட் பெரிய ஸ்கோப் ஒன்றும் இல்ல, இருக்கிற கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. சோபனா அவர்களும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பயங்கர மாசான சீன் ஒன்று இந்த படத்துல வச்சிருக்காங்க. அதை தாண்டி நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பெருசா குறை சொல்ற மாதிரி இல்லாம எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அடுத்ததா கேமியோஸ்னு பார்த்தா நிறைய பேர் கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. துல்கர் சல்மான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு 2 சீன் மட்டும் வராரு. அதுக்கப்புறம் விஜய் தேவர்கொண்டா ஒரு சீன் வராரு. தெலுங்கு சினிமாவோட முக்கியமான டேரக்டர்ஸ் ராஜமௌலி, ராம்கோபால் வர்மா, அப்புறம் வந்து பிரின்ஸ் படம் டேரக்டர் அனுதீப், அந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் வந்து சின்ன சின்ன கேமியோ ரோல் வந்து போறாங்க. அதுல பாகுபலியோட டேரக்டர் ராஜமௌலி வந்த சீன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ராஜமௌலி வந்து பிரபாஸை சேஸ் பண்ணி கார்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்போ வந்து பிரபாஸ் அவரை பார்த்து பயந்துட்டு ஐயோ இவர்கிட்ட மாட்டினா 4 வருஷத்துக்கு நம்மள விட மாட்டாரு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அவர் அதுக்கு நீ
நாட்டுவல் அப்போ பார்த்துக்கிறோனே அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கேமியோ ரோல்ஸ் இருந்தாலும் அவங்க யாருமே வந்து நமக்கு பெரிய அளவில் க்ளோஸ் ஆன ஆக்டர்ஸோ டேரக்டர்ஸோ இல்லை அப்படிங்கிறதுனால தமிழ் ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு அதை என்ஜாய் பண்ணுவாங்களான்னு தெரியல. மேபி அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த நடிகர்களோட இயக்குநர்களோட ரசிகர்கள் வேணா அதை என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததா பிரபாஸ் வச்சிருக்கக்கூடிய குஜி கார், அந்த காரை வச்சு தான் நிறைய ப்ரமோஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காருக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. எஸ், அந்த கார் வந்து பேசுது பிரபாஸ் கிட்ட. அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாலியாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வெரி ஃபியூ பிளேசஸ்ல தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நிறைய இடங்கள்ல பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. பட் கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. அவங்கள இந்த படத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு வாய்ஸா கொண்டு வந்தது ஒரு நல்ல மூவ் தான். பட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அதை ஆக்கியிருந்திருக்கலாம். ஸோ ஓவராலா இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரபாஸ் தான். ஏன்னா பிரபாஸ் பண்ணியிருக்க கேரக்டருக்கான ஸ்கோப் இந்த கதைக்குள்ள சுத்தமாவே இல்லை. பட் அவர் ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிறதுனாலே அவருக்கு நிறைய காட்சிகள் அதுவும் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாத தெலுங்கு மசாலா காட்சிகளை வச்சு இந்த கதையை நிரப்பினதுனால நிறைய இரிட்டேட்டிங்கான மூமெண்ட்ஸ் இந்த படத்துக்குள்ள இருந்துச்சு. அதை தவிர்த்துட்டு கதை ஃபோக்கஸ் பண்ற இடங்கள் பார்த்தோம்னா ஓரளவுக்கு எங்கேஜிங்காக தான் இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம வந்து இந்த கதை நடக்கிற காலகட்டத்தில இருந்து அவங்க போட்டிருக்க காஸ்டியூம்ஸ்ல இருந்து அவங்களுக்கு இருக்கிற பவர்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்களை லாஜிக் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் அதெல்லாம் கூட ஓகே, இந்த வேர்ல்டு அந்த வேர்ல்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். பட் கதையை தாண்டி கதைக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய விஷயங்கள் வந்து பிரபாஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குன்னே சொல்லணும். இந்த விஷயங்களை நம்ம ஏன் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த படத்தோட கதை வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் காசி நகரத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்கன்றப்ப அந்த காலகட்டத்தில் அந்த நகரம் என்னவா இருந்துச்சு, அங்கே மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றாங்க, காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு வந்து கமல் சார் எப்படி கிரியேட் பண்ணாரு, அந்த சுப்ரீம் எஸ்கின் அப்படிங்கிற கேரக்டர் எப்படி கிரியேட் ஆச்சு. இதுக்கு நடுவில் அந்த ரெபல்ஸ் குரூப் நம்ம பசுபதி ஷோபனாலாம் பண்ணியிருக்காங்களா, அவங்களோட ஊர் வந்து ஷம்பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் சொல்றாங்க. அவங்க எப்போ அங்கே போனாங்க, அந்த இடத்த எப்படி கிரியேட் பண்ணாங்க, இந்த மாதிரி கதைக்களமாவே நமக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு இன்னுமே எங்கேஜிங்காக இருந்திருக்கும். அபியஸா செகண்ட் பார்ட்ல காட்ட போறாங்க அப்படின்லாம் சொல்லலாம். பட் நம்ம இந்த பார்ட்ல வந்து கதைக்கு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய வச்சு இந்த விஷயங்களை சரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணா அதனால படத்தோட பெரிய அளவில் கனெக்ட் ஆக முடியல. இப்போ நம்ம பேசின விஷயங்கள்லாம் சரி பண்ணிட்டு கதைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் இந்த படத்தில் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே எங்கேஜிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. திஸ் இஸ் ஆல் அபவுட் கல்கி மூவி. நீங்க படம் பார்த்துட்டீங்கன்னா படம் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.